ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் அவங்க மனசில் இருக்கிற பாரம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. நீங்களே சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் மனசுக்குள்ளே நிறைய பாரத்தை வச்சுருந்தா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்றது சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் நிறைய பேர் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் புதைச்சி வச்சுக்கிட்டு கடைசியில் அதை சாவர வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் கடைசியில் செத்தே போயிடுறாங்க. அதனால தான் கடைசி ஆசை ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்குறாங்களோ என்னவோ தெரியல. இப்போ தான் அதுக்கான உள்ள புரிய வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்காங்க நம்மளுடைய மல்லியும். இப்போ அவங்களுக்கு இப்போ ரொம்பவே ஆறுதலாக இருக்கிறது யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அம்மா, இன்னொன்று அவங்க மாமியாரான இந்த வித்யாம்மா. இவங்க 2 பேருமே எப்போவுமே சரிங்க, அவங்க 2 பேருக்கும் ஆறுதலாகவும் அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே சப்போர்ட்டாகவும் தான் இருப்பாங்க. இப்போ மல்லியும் சரி விஜயும் சரி சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க நம்ம வித்யாம்மா. ஆனால் அதில் ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சு அதை நினச்சா அது என்ன எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்ப நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. நம்ம வித்யாம்மா கிட்ட இதை பற்றி பேசலாம் பேசலாமா வேணாவா நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் ஒன்றுமே தெரியலையே. ஏன்னா அவங்க லாயர் இல்லையா, அதனால் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பிளான் எதுவுமே இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி நடந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்க பார்க்கறது அவ்வளோ ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்களுக்கு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் சிவில் கோர்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு தூரமாக போய் அவங்க வேலையை பார்க்குறதுக்காக வெளியூர்லேயே தங்கி வருஷ கணக்கில் இருப்பாங்க. எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க நம்மளுடைய மல்லி. ஆனாலும் மனசு கேட்கலையே, ஃபோனை எடுத்தாங்க பாருங்கள். எடுத்ததும் அவங்க இருந்துக்கிட்டு இப்படி தான் நடந்துக்கு எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. இந்த ரேணுகா உயிரோட எங்கள் வாழ்க்கையிலே சீரழிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையில் தான் நான் இருக்கேன் எனக்கு தெரியுது. ஆனாலும் என்ன பண்ணுறது, இந்த நேரத்தில் நான் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. அத்தை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நீங்கள் என்ன விஜயோட சேர்ந்து வாழுன்னு சொன்னால் வாழ்கிறேன், இல்லை ரேணுகாவோட இடத்த விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். அதுக்கு மேலே எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் மல்லி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, நான் வர்ற வரைக்கும் அமைதியாக இரு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் இருக்காங்களே வித்யாம்மா, அவங்க இருந்துக்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது குழப்பத்தில் தான் எடுக்க போகிற, அந்த முடிவு சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் பொறுமையாரு, நான் வீட்டுக்கு எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறமா அங்கே என்னென்ன நடக்குதுன்றதை ஒரு வாரம் டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ தான் அதில் உண்மையான உள்ளர்த்தம் என்ன அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ ஒரு வாரம் அமைதியாக இருக்காங்க. வந்ததுலேருந்து யாருக்கிட்டையும் பேசவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணுறாங்க. வெண்பாவுக்கு சுத்தமாக அந்த ரேணுகாவை பிடிக்கவே இல்லை. அம்மா அப்படின்ற அந்த வார்த்தையை கூட சொல்லி அவள் கூப்பிட்றதில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறப்ப எப்படி நம்ம இவளை அவளை அம்மான்னு கூப்பிட வைக்கிறது, அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுன்னுக்குறாங்க. என்னடா இது இவளுக்கு சோதனை அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் தாங்கி தானே ஆகணும். இதை விட்டுட்டு நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இவளை கொண்டு போய் மனநிலை சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் மனநல காப்பகத்தில் விட்டுடலாம். அவள் சரியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அவளை வச்சு நம்ம கேம் ஆடக்கூடாது. அவள் என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியாது, அவள் எந்த சூழ்நிலை இருக்கான்னு அவளுக்குமே தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்ப அவளைக்கிட்ட நம்ம முடிவு விடுறதும் தப்பு தான். அதனால் அவள் சரியாகி வந்ததுக்கப்புறமா அவள் விஜய் கூட வாழணும், என் பொண்ணு கூட வாழணும்னு சொல்லிட்டு நினச்சா வாழ்ந்துட்டு போகிறான். அப்படி இல்லைன்னா விலகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலைனாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சு இல்லையா, அதனால் எல்லாருமே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அவள் எப்போ குணமாகி வருவா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காரு நம்ம விஜய். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் இல்லையா, அவள் சரியாகணும், அவள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே அவர் நினைப்பார். எல்லாரோட சைக்காலஜியும் அப்படி தானே, அப்படி தான் நம்ம விஜயும் தப்பு இல்லாத நினைக்கிறாரு, கள்ளக்கப்படம் இல்லாத மனசை வச்சு. ஆனால் அது எல்லாமே சரியாக நடக்க போதோ தப்பாக நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.